அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 16/3/2025 முதல் 22/3/2025 வரை, பங்குனி மாதம் 2ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 8ஆம் தேதி வரை, இனி 12 ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும், ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு நல்ல நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சி இந்த வாரத்திலே நடந்து முடிகிறதற்கும், நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இப்போது கைக்கு வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் அடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும், நீண்ட நாளையும் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும், வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட உங்களை தேடி வந்து சேருவதற்கும், சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாவதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ஒரு சிலர் புதிய தொழில் அல்லது வியாபாரம் சொந்தமாக ஆரம்பிக்கிறதுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வேலை தேடி நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற உயர்வுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 19, 20, 21 3 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். இந்த நாட்களிலே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. 16ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களில் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பாராத சில நல்ல செய்திகள், தகவல்கள் வந்து சேருவதற்கும், புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்குண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே உங்களது எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாக நடந்து முடிவதற்கும், வெற்றியுடன் நடந்து முடிந்து மகிழ்ச்சி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் திடீர் பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்தில் உங்கள் பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. தொட்டது துளங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 21, 22 2 நாட்கள் சந்திராசிரம நாட்கள், 16, 17, 18 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது 10ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், புதன், ராகு சேர்ந்து இருப்பதும், 4ஆம் இடத்திலே சந்திரன், கேது வீட்டிருப்பதும் வைத்து பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாத்தான். அதாவது 12ஆம் இடத்திலே குரு பகவான் குரு பகவான் வீட்டிருக்கிறார். கொஞ்சம் சிக்கலாத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. இந்த வாரத்திலே உழைப்பு கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கும், அதற்கேற்ற ஊதியம் இல்லாமல் போவதற்கும், அங்கீகாரமாகட்டும் ஊதியமாகட்டும் இல்லாமல் கிடைக்காமல் கவலையாக காணப்பட்டு வருவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் பிரச்சனைகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும், எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும், செலவுகள் 2 மடங்கு கூடுதலாவதற்கும், வரவேண்டிய பணம், எதிர்பார்க்குற பணம் கூட கிட்டத்திலே வந்து கை கெட்டினது வாய் கெட்டாமல் போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் பெண்களால் கூட சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் தாமதமாக நடந்தேறுவதற்கும், தண்டத்துக்குனாலும் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. 19, 20, 21 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதிலே எல்லளவும் சந்தேகமில்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும்,
நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அவசர பயணமாக, அவசிய பயணமாக அசலூர் அல்லது அயல்நாடுன்னு சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 16ஆம் தேதி, 21, 22 ஆகிய 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே 4 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்துட்டு படுத்துறதுங்களே, எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் சிவனேன்னு உங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருதுங்களே. மேலும் உடல்நலத்திலே கூட சிறு சிறு பிரச்சனைகள், குறைபாடுகள், தொந்தரவுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் வீண் அலைச்சல் திருச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும், பெண்களால் சில தொந்தரவுகள், சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்றே கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள், பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும், தண்டத்துக்குனாலும் அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. 16, 17, 18 3 நாட்கள் பண வரும் நாட்களாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது உங்களது நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்தோ அல்லது எதிர்பாராத இடங்களிலிருந்தோ சில நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் வந்து சேருவதற்கும், மகிழ்ச்சி அடைவதற்கும், நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும், ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் அனைத்துமே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய வீடு, நிலம், தோட்டம் போன்ற சொத்து பத்து வாங்கி போடுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும், புதியதாக ஏதாவது ஒரு சொந்த தொழில் வியாபாரம்னு ஆரம்பிப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும், திட்டமிட்டபடியோ அல்லது திடீர் பயணமாகவோ வெளியூர் சென்று சாமி தரிசனம், சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மிகவும் சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம். 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி 3 நாட்கள் பண வரும் நாட்களாகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. முன்ன போனால் முட்டுதுங்க, பின்ன வந்தால் உதைக்குதுங்க. மேலும் நீங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு உங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து கை கெட்டினது வாய்க்கெட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும், அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல இடம் இருக்கிறது. உஷார் தேவை. 21, 22 2 நாட்கள் பண வரும் நாட்களாகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது
ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், நீங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும், குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், புதியதாக நகைநீட்டு சேர்க்கைகள், ஆலய ஆவண சேர்க்கைகள் ஏற்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம்னு ஆரம்பிப்பதற்கும், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும், புதியதாக வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும், பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்தில் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. பணம் மட்டும் அடுத்த வாரம்தான். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும், ஒரு சிலருக்கு சொந்த தொழில் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் ரொம்ப நாளாக நடக்காமல் இழுத்துண்டே வந்துட்டு இருந்த ஒரு முக்கியமான சமாச்சாரம் இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து முடிவதற்கும், உங்களது நீண்ட நாளை முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன்கள் காண்பதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பகுதிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே உங்களுக்கு பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஓரளவுக்கு நல்ல வாரம் என்றே கூட இதை சொல்லலாம். 16ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான, யோகமான, விசேஷமான வாரமே தான் காணப்பட்டு வருவதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று இந்த வாரம் தேடி வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி அடைவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காண்பதற்கும், நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல விதமான செய்திகள், நல்ல விதமான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உங்களது நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகுவதற்கும் இந்த வாரத்திலே அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி தரிசனம், வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலங்கள் படி பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், புதன், ராகு 4 கிரகங்களும் சேர்ந்து இருப்பதினால் எந்த விதமான சிக்கல்களுக்கோ, பிரச்சனைகளுக்கோ, தொந்தரவுகளுக்கோ இடமே இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அனைத்து விதமான பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல் விலகி ஓடினும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. நீங்கள் தொட்டது தொடாததெல்லாம் கூட தொடங்குவதற்கும், நினைக்காததெல்லாம் கூட நல்லபடியாக நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து கூட நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்தேறிடத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் குடும்பத்திலே மகிழ்ச்சி தரக்கூடிய சில சம்பவங்கள் நடப்பதற்கும், நிகழ்வுகள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 16ஆம் தேதி சந்திராஷ்டம நாளாகும். 19, 20, 21 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது வீண் அலைச்சல் திருச்சல்கள் தான் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கும்,
முயற்சிக்கிற காரியங்களிலே முட்டுக்கட்டைகள், தடைகள், தடங்கல்கள் வந்து சேருவதற்கும், தொட்டதெல்லாம் ஜம்மு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சற்று காலதாமதமாக ஆகுவதற்கும், பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும், எதிர்பாராத திடீர் வெளியூர் பிரயாணம் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. பிரயாணத்தால் ஆதாயம் உண்டு என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எல்லாமே இழுபறியாகத்தான் காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதை தொட்டாலும் ஜபு மாதிரி ஈதுண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது. 16, 17, 18 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. 21, 22 2 நாட்கள் பண வரும் நாட்களாகும். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம். அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 9/3/2025 முதல் 15/3/2025 வரை, மாசி மாதம் 25ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 1ஆம் தேதி வரை, இனி 12 ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம்.